தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றது. இறைவனுடைய ஆசீர்வாதம் அன்பும் உங்களோடு என்றும் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய 3 வாசகங்களுமே இயேசுவை கடவுளின் செம்மறி, ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை இறைவாக்கின் எசையா ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களை அவர் தம் ஊழியரின் மூலமாக ஒன்று சேர்ப்பார். அவருடைய வார்த்தையை இந்த உலகத்தின் கடைசி எல்லை வரை இட்டுச் செல்வார். அவர் மூலமாக இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என்ற உன்னதமான செய்தியை நமக்கு தருகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட, அதாவது தன்னிடம் உள்ள மக்களிடம் நீங்கள் புனிதர்களாக வாழுங்கள் என்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்து புனிதத்தில் இருப்பது போல நீங்களும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிடுகின்றார். இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 29 to 34 முடிய வசனத்தில் யோவான் இயேசுவை இதோ கடவுளின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சாட்சியம் பகர்கின்றார். அப்பொழுது புறா வடிவில் தூய ஆவியானவர் வந்து அவரை சாட்சியம் அளிக்கின்றது. இவரே உலகத்தில் உள்ள இருளை அகற்றி ஒளியை கொண்டு வர இருக்கின்ற தேவர் என்ற உன்னதமான கருத்தையும் நமக்கு இது கூறுகின்றது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய 3 விஷயத்தை நாம் காண வேண்டும். 1, இவரே கடவுளின் செம்மறி என்று இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படுகின்றது. 2வது, அவர் உலகத்தின் ஒளி, இருளை அகற்றி உலகத்திற்கு ஒளியை கொண்டு வருபவர். 3வது, அவர் தூய ஆவியால் நிறைந்திருக்கின்றார், அதுபோல நாமும் தூய ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தினையும் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மருடைய அன்பிற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் என்ற வாக்கிற்கு நாம் அவருடைய அன்பில் இணைந்திருப்போம், அவரோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த வாரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கவும், நம்மளோடு இறைவன் சேர்ந்து பயணிக்கவும் நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.